டயபெட்டிக் நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, இல்ல கொலஸ்ட்ரால் நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அந்த நோயில வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான உணவுகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறீங்களா? இப்படியான ஒருத்தருக்கு உணவே மருந்து என்றதுக்கு அடிப்படையில நாங்க சொல்ல போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு தேவையான உணவு இருக்கிற ஒரு இடத்தை தான் அறிமுகப்படுத்த போறோம். சரி, இப்ப நாங்க சொல்லி இருந்தோம் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தீர்வை சொல்ல போறோம்னு சொல்லி. இது வந்து முதல்ல லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து காத்தான்குடி 2 பழைய கல்முனை வீதி, அதாவது ஊர் வீதி காத்தான்குடியில ஹிலரியா பள்ளிவாசல், ஹிலரியா ஸ்கூல், இது ரெண்டுக்குமே முன்னுக்கு இருக்கிற ஜெலட்டோ கஃபேல தான் இந்த மாதிரியான ஏற்பாடு வச்சிருக்காங்க. சரி, ஜெலட்டோ கஃபேல என்ன இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இதுல வந்து இவங்கள்ட்ட இப்ப புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க மெனு என்ன அப்படின்னு சொன்னா, டயபெட்டிக் இருக்கிறவங்க, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க காலை சாப்பாடு அல்லது மாலை சாப்பாடு அல்லது இரவு நேர சாப்பாடுகள்ல வந்து அவங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வைத்தியர்கள் பரிந்துரை செய்யற அந்த ஆரோக்கிய உணவுகள் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் நாங்கள் வீட்டில் தயாரிக்கணும்னாலும் அத்தனை வகை மரக்கறிகளையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்கள் செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து இந்த ஜெலட்டோ காஃபே கொடுக்காங்க. ஸோ அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க வெஜிடபிள் சலாட். இந்த வெஜிடபிள் சலாட்ல வந்து கிட்டத்தட்ட 5 வகையான மரக்கறி, 2 வகையான பழங்களை சேர்த்து அதோட தயிர், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்காங்க. இது வந்து 200 ரூபாய் தான் இவங்களோட ப்ரைஸ். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுக்காங்க. அதே போல ஃப்ரூட் சலாட் கொடுக்காங்க. இந்த ஃப்ரூட் சலாட்ல வந்து கிட்டத்தட்ட வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாசி, அதே போல வந்து மாம்பழம், பேரிச்சம்பழம், வாட்டர்மெலன் அதாவது வத்தப்பழம்னு சொல்லுவோம், அன்னாசி, இந்த மாதிரி நிறைய ஒரு 7 வகையான ஃப்ரூட்ஸை வந்து இதுல வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இதுவும் 200 ரூபாய் சம்திங் அந்த பிரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுல எதுலேயுமே வந்து சீனி கலப்பும் கிடையாது அல்லது சிறப்புகளும் போடல. எந்த ஒரு செயற்கை சுவையூட்டியும் இல்லாம ஒரு ஆரோக்கிய உணவா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. குறைஞ்ச ரேட்டுல தரமான ஆரோக்கிய உணவு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுபோல எங்கட பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பன் பட்டர் ஜேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ் ஒன்றும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு சாண்ட்விச் மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுபோல வந்து ஜெலட்டோ கஃபேயை பொறுத்தவரையில இவங்க காத்தாங்குடி டெலிகம் ரோட்ல இருக்கிற கண்டெய்னர் கடையில இத்தனை நாளும் அவங்க இயங்கிட்டு வந்தாங்க. இப்ப அவங்களுடைய வளமையான இயங்குகின்ற இடத்துக்கு லொகேட் ஆயிட்டாங்க. ஸோ அங்க வந்து வளமையாக அவங்களோட மெனுவில் இருக்கிற எல்லா ஜூஸ் ஐட்டமுமே இருக்குது. ஸ்பெஷலா வந்து 3 ஜூஸ் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இந்த ஹெல்த்தியா சாப்பிடக்கூடியவங்களுக்கு மட்டும் 3 ஜூஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 ஜூஸும் வந்து இந்த 3 ஜூஸ் தான் எனக்கு முன்னுக்கு இருக்கிறது. ஸோ இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஹெல்த் அதுல வந்து ஹெல்த்துக்குரிய ஒரு ஆரோக்கியமான சேர்மானங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட இந்த ஜெலட்டோ கஃபேனுடைய ஓனர், முதலாளி அப்படின்னு சொல்லலாம், அவர் தான் வந்து அவருடைய கைப்பட இது எல்லாத்தையுமே மேக் பண்றாரு. புதுசு புதுசாலாம் கண்டுபிடிப்பாரு. சரி, நம்ம அவர்கிட்ட கேட்போம் இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நாங்க சொன்ன மாதிரி வந்து ஜெலட்டோ கஃபேனுடைய 3 ஜூஸ் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஜூஸ்ல வந்து எல்லா கஃபேலையும் இருக்கிற மாதிரி ஜூஸ் தான். பட் இதுல ஏன் ஆரோக்கியமான ஜூஸா இது இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றதை விட இந்த ஜூஸை மேக் பண்ண ஃபாட் பிரதர் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஓகே, ஃபாட் பிரதர் சொல்லுங்க, இது என்ன ஜூஸ்? இது தனி கருத்த குழம்பு மாம்பழத்துல செஞ்சது. கருத்த குழம்பு ஃப்ரெஷ் ஜூஸ், இது ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ். ரைட், ஓகே. இது கூவத் என்று நாங்களே ஓனா கிரியேட் பண்ணி நானாக பேர் வச்சது கூவத் என்னதுக்கு வச்சிருக்கேன். பேரை கேட்டாலே கூவத்தை தான் இருக்கு. ஓகே, நம்ம அதுக்கு வருவோம். அடுத்து இது என்ன ஜூஸ்? தனி அவகாடோ. அவகாடோ ஃப்ரெஷ் ஜூஸ். சரி, இப்போ இந்த மேங்கோ ஜூஸ் வந்து வளமையாக எல்லா இடத்துலயும் இருக்கிற மேங்கோ ஜூஸ் மாதிரியான மேங்கோ ஜூஸ், அதாவது ஏன் இதை வந்து நீங்க ஹெல்த்தி அப்படின்னு சொல்றீங்க? இதுக்கு நான் சுகர் ஆட் பண்றேன். சுகர் ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்றேன். சுகருக்கு பதிலா நான் அதுக்கு பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்துல இருந்து அதில் இனிப்பு தன்மை எடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இது கூடுதலான தனி மாம்பழமும் பேரிச்சம்பழம் மற்ற பாதாம் நட்ஸ் ஐட்டம் போட்டு உள்ளுக்கு நான் போட்டு செஞ்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிருக்கேன். என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? 300 கொடுக்குறீங்க. ரைட், ஓகே. சரி, நாம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடையில இது ஒரு வித்தியாசமான பேரா இருக்குது, கூவத் அப்படின்னு சொல்லி. என்ன கூவத் சேர்த்துருக்கிறீங்க இதுல? கூவத்தினா தனி சிவப்பு வாழைப்பழம், சிவப்பு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பாதாம், அத்தி, அதோட இன்னும் 2 சேர்மானங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. சொல்ற சாமான்களை கேட்கிற நேரம் அது கூவத்தா தான் இருக்க மட்டும் விளங்குது. பட் இதுல பிரைஸ் எப்படி கொடுக்குறீங்க? 300 தான் கொடுக்குறீங்க. சரி, ஓகே, அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இது என்னது? அவகாடோ. இது அவகாடோ. இதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான். இது வந்து மேங்கோ பேட்டர்ன்ல செஞ்ச, அதாவது இதுக்கும் சீனி இல்லாம பேரிச்சம்பழத்தை சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பழமும் பாதாம் நட்ஸும் சேர்த்துருக்கேன். பாதாம் நட்ஸும் சேர்த்துருக்கீங்க. கத்தி பண்ண சேர்க்கிறேன். இதுல பிரைஸ் எப்படி கொடுக்கும்? இதுவும் 300 தான் கொடுக்குறீங்க.
ஸோ இப்போ வந்து நமக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த 3 ஜூஸுமே வந்து ஒன்று மேங்கோ ஜூஸ், அடுத்தது வந்து கூவத், அடுத்தது வந்து அவகாடோ ஜூஸ். இதுல எதுலையுமே வந்து சீனி சேர்க்கல. பிரதானமா வந்து இந்த டயபெட்டிக்ஸ் இருக்கிறார்கள், அதே போல கொலஸ்ட்ரால் இருக்கிறார்களுக்கு மெயினாகவே பிரதானமாக டாக்டர் சொல்ற அட்வைஸ் வந்து சுகர் இல்லாம நீங்க ஃபுட் எடுங்க அப்படின்னு சொல்லி தான் அதே இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் கிடையாது, ஜெலட்டோ காஃபேல வந்து நீங்க நார்மலாக வளமையாக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீமா இருக்கலாம், அதே போல ஜூஸ் ஐட்டமா இருக்கலாம், எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. பட் நீங்க உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான ஹெல்த் ஃபுட் தேவை அப்படின்னு சொன்னா அதைத்தான் இப்போ அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இதையும் தாண்டி இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது ஐட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜெலட்டோ காஃபே வந்து எங்க இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். இதுல கண்டெக்ட் நம்பரை வந்து நாங்க இந்த ஸ்கிரீன்ல வந்து கீழே போடுறோம். கட்டாயமா நீங்க வாங்க, வந்து அவங்கள்ட்ட புதுசா என்னெல்லாம் அவங்க அறிமுகப்படுத்துறாங்கிறத கேட்டு பாருங்க, வாங்கி சுவைத்து பாருங்க. அதுல டேஸ்ட் எப்படி இருக்குது, உங்களோட திருப்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர போறோம். என்ன அப்படின்னு சொன்னா வந்து இப்ப நாங்க சொன்ன இந்த 3 ஜூஸுமே வந்து நீங்க நம்ம வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபஹட் டாக் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு ஜூஸ்ல இருந்தும் 50 rupees உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்பெஷலா மேங்கோ ஜூஸ் வந்து நீங்க 3 வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு ஜூஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தர போறாங்க. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் வெளியிட்டு இருக்குது. ஜெலட்டோ காஃபேக்கு வந்து நீங்க டிக்டாக்ல வீடியோ பார்த்து அல்லது நீங்க எஃபில வீடியோ பார்த்து ஃபஹட் டாக் அப்படின்னு சொல்லி நீங்க பேரு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலயும் ஸ்பெஷலா உங்களுக்கு சுகர் போட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஆரம்பத்துல ஜூஸ் மேக் பண்றதுக்கு முன்னாலே உங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு சுகர் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு விருப்பம் போல நீங்க சுகர் போட்டும் எடுக்கலாம், சுகர் இல்லாம சுகர் இருக்கிற டேஸ்டையே நீங்க எடுக்கலாம். ஸோ நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க ஜெலட்டோ காஃபே, மறந்துடாதீங்க.